நாயாட்டு விழி என்பது மகரவிளக்கு உற்சவத்தின் ஒரு பகுதியாக சபரிமலையில் நடத்தப்படுகின்ற அரிதான மற்றும் முக்கியமான சடங்காகும். இந்த சடங்கு ஐயப்ப புராணத்தை வசன வடிவில் கூறுவதை உள்ளடக்குகின்றது. மணிமண்டபத்தில் நடைபெறும் களமெழுத்து சடங்கு மற்றும் அத்தாழ பூஜைக்கு பிறகு மாளிகை புறத்திலிருந்து எழுநல்லாத்து தொடங்குகின்றது, அதாவது ஊர்வலம் தொடங்குகின்றது. அதன் பின் தொடர்ச்சியாக 4 நாட்களுக்கு நாயாட்டு விழியுடன் சுவாமி ஐயப்பன் 18 படிகள் ஏறுகிறார். ஊர்வலம் 18ஆம் படியை அடைந்தவுடன் பங்கேற்பாளர்கள் கோயிலுக்கு முன்னால் நின்று கொண்டு நாயாட்டு விழியை ஓதுகின்றனர். இது நிலைப்பாட்டை அறிவிப்பதாக உள்ளது. சுவாமி ஐயப்பன் வேட்டைக்கு செல்லும் போது அவருடன் செல்பவர்கள் உறக்க கூச்சலிட்டுக் கொண்டு அவருக்கு முன்னால் நடந்து செல்லும் போது நாயாட்டு விழி மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த சடங்கு வணங்குதல் முதல் அர்ப்பணம் வரை சுவாமி ஐயப்பனின் வரலாற்றை விவரிக்கின்ற 576 செயல்பாடுகளை உள்ளடக்குகின்றது. இந்த பாராயணத்தின் போது கதையின் ஒவ்வொரு நிலையிலும் பங்கேற்பாளர்கள் ஓஹோய் என்று விളിக்கின்றனர் மற்றும் சுவாமி என்று ஓதுகின்றனர். நாயாட்டு விழி குழுவானது பள்ளிவேட்டை குறுப்பு உட்பட 12 உறுப்பினர்களை கொண்டதாகும். நாயாட்டு விழி தென் திசை நோக்கி நடத்தப்படுகின்றது. சுவாமி ஐயப்பனின் ஊர்வலம் மேற்கு திசையை நோக்கி உள்ளது. இந்த சடங்கு சுமார் அரை மணி நேரம் நீடிக்கின்றது. இதில் பந்தளம் அரண்மனையின் பிரதிநிதி மற்றும் தேவசம் அதிகாரிகள் பார்வையாளர்களாக கலந்து கொள்கின்றனர். 5ஆம் நாளன்று நாயாட்டு விழியுடன் ஊர்வலம் சரங்குத்திக்கு செல்கின்றது. பெருநாடு புன்னமூடைச் சேர்ந்த பெருமாள் பிள்ளை குடும்பம் நாயாட்டு விழியை நடத்துவதற்கான பாரம்பரிய உரிமையை பெற்றுள்ளது. இந்த முன்னுரிமை பந்தளம் மன்னரால் வழங்கப்பட்டதாக நம்பப்படுகின்றது. இந்த குடும்பம் பாண்டி பிராந்தியத்தில் இருந்து மன்னரால் அழைத்து வரப்பட்டதாக கூறப்படுகின்றது. சபரிமலை சடங்குகளுக்கு பிறகு பெருநாடு காக்காடு கோயிக்கல் கோயிலிலும் நாயாட்டு விழி மேற்கொள்ளப்படுகின்றது.
மேலும் இது போன்ற ஆன்மீக நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ள SR தமிழன் யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.